அண்மை செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். பாமகவில் மூத்த தலைவர்கள் பலர் இருக்கும்போது அன்புமணி எப்படி தலைவரானார், ஏன் தலைவரானார் என அமைச்சர் சிவசங்கர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். துரைமுருகன் துணை முதலமைச்சர் ஆக்கப்படாதது குறித்து அன்புமணி நேற்று கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் அமைச்சர் சிவசங்கர். இது தொடர்பான விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். அமைச்சர் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் என விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நேற்றைய தினம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் காஞ்சிபுரத்தில் பேசும்போது அமைச்சர் துரைமுருகனை துணை முதல்வர் ஆக்காதது ஏன் என கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் பல்வேறு கேள்விகளை அன்புமணிக்கு எழுப்பி பதிலடி கொடுத்திருக்கின்றார். குறிப்பாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக அரசை வலியுறுத்த அன்புமணிக்கு தைரியம் இருக்கிறதா எனவும் அவர் கேட்டிருக்கிறார். பாமகவில் ஜி.கே. மணி, ஏ.கே. மூர்த்தி என்று பல்வேறு தலைவர்கள் இருக்கும்போது அன்புமணி எப்படி தலைவரானார் என்றும் அவர் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். தொடர்ந்து கூட்டணியில் எம்எல்ஏ சீட்டு கேட்கும் போது ராஜ்யசபா சீட்டு கேட்டு பெறுவதாகவும் அந்த ராஜ்யசபா சீட்டையும் தொடர்ந்து அன்புமணி அவர்களுக்கே கொடுப்பதாகவும் அமைச்சர் சிவசங்கர் இந்த பெரிய அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக நீண்ட ஒரு அறிக்கை கொடுத்திருக்கக்கூடிய அவர் அன்புமணி அவர்கள் நேற்று பேசிய அந்த பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலே அவர் பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அன்புமணி ராமதாசுக்கு உண்மையிலேயே மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது அக்கறை இருக்குமானால் அவர் கைக்குலுக்கி உறவாடி கூட்டணியில் இருக்கும் மத்திய பாஜக அரசை பணிய வைத்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த சொல்லுங்கள் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அதற்கெல்லாம் தைலாபுரம் பயிலரங்கத்தில் சொல்லித்தர மாட்டார்களா எனவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என மோடி அரசை கேட்பீர்களா எனவும் அதையெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாமகவில் எத்தனையோ மூத்த தலைவர்கள் இருக்கும்போது பாமகவின் தலைவராக அன்புமணி ஆனது ஏன் என அமைச்சர் சிவசங்கர் பதில் கேள்வி எழுப்பியிருந்தார். அது தொடர்பான உங்களுடைய விவரங்களுக்கும் நன்றி ராஜேஷ்.